2009 ஒரு கொடூரமான சம்பவம் நடந்த அதே இடத்துல இப்போ இயற்கை பேரழிவால வரலாறு திரும்பி அதே இடத்துல கொடூரமான செயல்கள் இப்ப நடந்து வந்துட்டு இருக்குன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், சைக்ளோன் டிட்வா அப்படின்ற ஒரு புயல் ஸ்ரீலங்காவோட இப்போ கடுமையா தாக்கி மழைச்சரிவும் மழையும் ஒன்னா சேர்ந்து வெள்ளத்தோட வெள்ளமா 153 பேர் கொடூரமா இறந்து போயிருக்காங்க. 193 பேர் மர்மமான முறையில் அந்த வெள்ளத்துல காணாம போயிருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னா, இன்னைக்கு நான் சொன்ன பாத்தீங்களா 153 பேர் இறந்திருக்காங்கன்னு, அது இன்னைக்கான அப்டேட் மட்டும் தான். அதாவது 153 பேர் கிடையாது, 200 300க்கும் மேல தாண்டி போயிட்டே இருக்குன்றதுதான் உண்மை. அதாவது எக்கச்சக்கமான பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க அந்த வெள்ளப்பெருக்குல. அதாவது இந்த அப்டேட் வரும் நாட்கள்ல நான் இந்த டேட்டாவை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல என்னன்னா, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர வந்து கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க. இதுல என்னன்னா, போட்டி பொறாமை அப்படின்னு வந்து நம்ம சுத்திட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அப்படின்னு காலரை தூக்கி விட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ரோட்டோரத்துல பிச்சைக்காரன் படுத்துட்டு இருப்பான் பாருங்க, அந்த இடத்துல கூட படுக்க இடம் இல்லாம இப்ப சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதனால? இயற்கை பேரழிவுனால. அதாவது லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும், கோடி கோடியா நீ வீடு கட்டினாலும், நீ என்னதான் பண்ணாலும் இயற்கை பேரழிவு கிட்ட இருந்து நம்மளால யாராலுமே தப்பிக்க முடியாது. குடிசை வீட்டுல இருக்கணும் ஒண்ணுதான், மாடி வீட்டுல இருக்கணும் ஒண்ணுதான். அதாவது லட்ச லட்சமா கார் வாங்கிட்டு போறணும் ஒண்ணுதான், ரோட்ல நடந்து போறணும் இப்ப ஒண்ணுதான். எதனால? எல்லாத்துக்கும் மையமா இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, இயற்கை பேரழிவு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சோகமான விஷயம் என்னன்னா, சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கல இருந்து ஒவ்வொருத்தரும் இப்போ இந்த மழைனாலையும் வெள்ளத்தினாலையும் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம எவ்வளவு அலைச்சல் அஞ்சிட்டு இருப்பாங்க தெரியுமா? அந்த பச்சை குழந்தைங்க அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்களா, இல்ல அவங்க அப்பா அம்மாவும் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்றது நமக்கு இன்னும் நியூஸ் வரல. இன்னும் வர காலகட்டத்துல, இன்னும் வர நாட்கள்ல தான் நமக்கு அந்த நியூஸும் வரும். ஆனா அந்த பச்சை குழந்தைங்க சாப்பிடாமையும் எவ்வளவு பசி கொடுமையும் துடிச்சிட்டு இருக்குன்றது வந்து அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரிப்பா, இதுல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம உதவி பண்ணனாலும் பரவாயில்ல, ஆனா உபத்திரம் பண்ணாம இருக்கணும். இந்த விஷயத்தை வச்சு, இந்த நியூஸை வச்சு எச்சத்தனமா கான்ட்ரவர்சி ஆக்காம இருந்தா இன்னும் வந்து நல்லது. இதுல என்னன்னா, நம்ம நல்லது மட்டும் தான் யோசிக்கணும். என்னன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு இவங்களுக்கு தங்கும் விடுதியும், அதாவது பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும், பச்சை குழந்தைங்க எவ்வளவு துடிச்சிட்டு இருக்கும் அந்த மழையில, பாதிக்கப்பட்ட எல்லாரையும் ஒரு தங்கும் விடுதியில நல்லபடியா வந்து அமைச்சு தரணும். அவங்களுக்கு ஃபுட்டும் நல்லபடியா வந்து அமைச்சு தரணும். இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் வந்து தெரியுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த நிலைமை நமக்கும் வரலாம், ஆல்ரெடி வந்தும் இருக்குன்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த சின்ன குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம நல்லதே நினைக்கணும்.